வணக்கம். சினி மினிமினி விதி இப்படி ஒரு படம் திரைக்கு வந்து அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்படி ஒரு திரைப்படம் 1984 வருஷம் திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி, 200 நாளை தாண்டி ஓடி அப்படின்றதுல அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வரலாறை இந்த திரைப்படம் புரிந்தது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கே பாலாஜி, நடிகர் கே பாலாஜி இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய சுஜாதா சினி ஆர்ட்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரித்தார். இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா இவங்க சினிஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்களை இயக்கி அப்படின்ற மாதிரி வந்து விஷுவல் எஃபெக்ட் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, சீன்ஸ், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வசனம் இருந்தால் மக்கள் படம் பார்க்க மாட்டாங்க, வசனம் அதிகமாக இருந்தால் மக்களுக்கு பிடிக்காது, அது அவுட் ஆஃப் டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அப்போ இருந்துச்சு. காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி தான் படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் முழுக்க 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 வசனங்கள் அதிகமாக இருக்கும்படியான கதையை கொண்ட திரைப்படம் அந்த படம். படம் ஃபுல்லாகவே கோர்ட் சீன்ஸ், நீதிமன்ற காட்சி பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர யோசிச்சு பாருங்கள். நீதிமன்ற காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய படம். படம் ஃபுல்லாக வசனம், வசனத்தை படம் முழுக்க இருக்க வைத்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் உண்மை. இந்த திரைப்படத்தை வந்து தேவி பேரடைஸில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது நானே அசந்துட்டேன். ஏன்னா ஹவுஸ்ஃபுல், அப்படியே 1200 பேர் உட்காரக்கூடிய திரையரங்கு வந்து கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு. இவ்வளவுக்கும் அதில் நடிச்சிருக்க நடிகர் அப்படி பார்த்தா அப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகரான மோகன், அவர் தான் கதாநாயகன். கதாநாயகி பூர்ணிமா ஜெயராமன், இப்போ பூர்ணிமா பாக்யராஜ் இருக்காங்களே அவங்க. கதையை மட்டுமே நம்பி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் உண்மை. இந்த திரைப்படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக், நியாயம் காவாடி அப்படின்ற பேரில் தெலுங்கில் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அங்கே வந்து கோதண்ட ராம ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் வந்து மிகப்பெரிய டைரக்டர், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே பாலாஜி சார் வந்து அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி தமிழில் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த படத்தை பண்ணார். பண்ணும்போது வசனம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல. என்ன சொல்லணும்னா கோதண்டராம ரெட்டியவே டைரக்டராக போட்டு படம் பண்ணலான்ற மாதிரி ஐடியா பண்ணார். கோதண்டராம ரெட்டி வந்து தமிழ் ஃப்ளூயண்ட்டாக தெரியாது அப்படின்றதுனால அவர் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார். நீங்கள் யாராவது தமிழ் டைரக்டர் யாராவது பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாலாஜி சார்கிட்ட கோதண்டராம ரெட்டி சொல்லிட்டார். அதனால் வந்து கே விஜயனை டைரக்டராக போட்டு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே விஜயன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். சரி, வசனம் யார் எழுதுவது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கே பாலாஜி ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கு பெரும்பாலான படத்துக்கு வசனம் எழுதிக்கிட்டு இருந்தது ஏஎல் நாராயணன் தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் எழுதிய அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றுச்சு, அது வேறு விஷயம். ஏதோ சில காரணங்கள், தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால வந்து ஏஎல் நாராயணன் இனிமேல் கே பாலாஜி படத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படி வரும்போது யாரை வசனகர்த்தாவை வச்சு பண்ணலாம் அப்படின்போது பாலாஜி சார்களுடைய மனசில் ஞாபகத்தில் வந்தது ஆரூர் தாஸ். ஆரூர் தாஸுக்கு ஏற்கனவே பாலாஜி சார் படத்துக்கு எழுதியிருக்காரு. அவர் கடைசியாக எழுதின படம் சிவாஜி கதாநாயகன் நடித்த தங்கைன்னு ஒரு படம். அந்த படம் தான் கே பாலாஜி தயாரித்த படத்துக்கு ஆரூர் தாஸ் வசனம் எழுதிய கடைசி படம். 17 வருஷத்துக்கு பிறகு, ஆஃப்டர் 17 இயர்ஸ் கடந்த பிறகு அவர் விதி படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காரு. அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு பெரிய காரணமே ஆரூர் தாஸ் எழுதிய வசனம் தான். பாலாஜி சார் படத்தில் ஃபுல்லாகவே கதாநாயகன் பேர் ராஜான்னு வரும், கதாநாயகி பேர் ராதான்னு வரும். இதில் மோகன் நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ராஜா, பூர்ணிமா ஜெயராம் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ராதா. மோகன் வந்து ஒரு ப்ளே பாய் கேரக்டர், அதாவது பெண்கள் கூட பழகிறது, பெண்கள் கூட அப்படியே உடல் உறவு கொள்வது, அவங்கள அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டெறிஞ்சிட்டு யூஸ் அண்ட் த்ரோ விட்டெறிஞ்சிட்டு வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிடுறது, இப்படி மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது பூர்ணிமா கூட அப்படியே பழகி, பூர்ணிமா கூட உடல் ரீதியாக உறவு கொண்டு அப்படியே உதறி விட்டுட்டு வேறு பொண்ணை தேடி போய் இப்படின்னு ஆன உடனே, இதுக்கு முன்னாடி பல பேர் அப்படி சரின்னு சொல்லிட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் பூர்ணிமாவை பொறுத்தளவில் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக என்னென்னா, நம்மளை பயன்படுத்திட்டு வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனை அப்படியே சும்மா விட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி இதாகி இந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கு அவங்க கொண்டு வராங்க. அந்த நீதிமன்றத்தில் பூர்ணிமாவுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் கதாபாத்திரம் இருக்குல்ல, அது வந்து சுஜாதா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க படத்தில். அவங்க வந்து சகுந்தலா அப்படின்ற கதாபாத்திரத்தில் சுஜாதா தான் வாதாடுறது. படம் ஃபுல்லாகவே பூர்ணிமாவுக்காக அப்படின்னு வருது. அது நீதிபதியாக இருக்கிறது இப்போ தயாரிப்பாளர் பாலாஜி, அவரே ஜட்ஜி. நம்ம படம் பார்க்கும்போது படத்தை பார்க்குறோன்ற மாதிரியே இருக்காது. கோர்ட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், நீதிமன்றத்தில் ஏதோ வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம், அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரானரியாக நீதிமன்ற காட்சிகளை கே விஜயன் சார் வந்து படமாக்கியிருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது அங்கே சுஜாதாவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா,
அவங்களும் எப்படி பூர்ணிமா வந்து மோகனால் பாதிக்கப்பட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். சுஜாதாவும் பாதிக்கப்பட்டவங்க தான் வாழ்க்கையில். அந்த பாதிக்கப்பட்டு அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தயாநிதி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் வந்து ஏற்று நடித்தது ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் யாருன்னா மோகனுடைய அப்பா. அதான் அப்பா பையன் 2 பேருமே இதே கேரக்டர் அப்படிங்களேன். அப்பாவும் இதே மாதிரி பெண்களை பயன்படுத்திட்டு தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போகக்கூடிய கதாபாத்திரம். மகனும் அப்பா மாதிரியே அதே மாதிரி கதாபாத்திரம். அப்போ அந்த அப்பாவால் பாதிக்கப்பட்டு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து அப்படின்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்குல்ல. அதே மாதிரி தானே பூர்ணிமான்ற அந்த பொண்ணுக்கும் அப்படி தானே ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். அப்போ நமக்கு எப்படி வாழ்க்கையில் நடந்துச்சோ அதே மாதிரியான பாதிப்பு தான் இந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த அப்பா பையன் 2 பேருக்குமே சரியான ஒரு பாடத்தை நம்ம காட்டணும், புகட்டணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி வெறித்தனமாக அந்த கேஸை எடுத்து வாதாடி படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் பூர்ணிமாவுக்கு எப்படி நீதியை பெற்று தருகிறார் அப்படின்றது தான். சுஜாதா வந்து படம் ஃபுல்லாகவே அந்த நீதிமன்ற காட்சிகள் இருக்குல்ல, அதில் வந்து உண்மையாகவே ஒரு வழக்கறிஞர் எப்படி வாதாடி அருமையாக நடிப்பாங்களோ அதை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக சுஜாதா பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தில் சுஜாதாவை தவிர வேறு யாரை போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி படம் பார்க்குறவங்க நினைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான நடிப்பு திறமையை சுஜாதா படம் முழுக்க வெளிப்படுத்தி இருந்தார். மோகனை பொறுத்தளவில் இயல்பாக அந்த கதாபாத்திரத்துக்கு வந்திருந்தார். பூர்ணிமா வந்து அந்த தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்துக்கு பூர்ணிமா கச்சிதமாக பொருந்தி இருந்தார். நீதிபதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பாலாஜி படம் முழுக்க அந்த நீதிமன்ற காட்சிகள் அதெல்லாம் கேட்டுட்டு எப்படி வழக்கு நடைபெறுகிறது அப்படின்ற அந்த வாதங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக கேட்டு படத்தினுடைய கிளைமேக்ஸில் எந்த அளவிற்கு நியாயமான தீர்ப்பை அவர் வழங்குகிறார் அப்படிங்கும்போது படம் முடியும் போது எல்லாருமே கைதட்டினாங்க. பாலாஜியினுடைய அந்த தீர்ப்பை கேட்டு அந்த அளவிற்கு படம் பார்க்குறோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி அந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளுமே படமாக்கப்பட்டு இருந்தன. அந்த திரைப்படத்தில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். அதில் வந்து ஒரு பாட்டு, விதி வரைந்த பாதையில் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடலை பாடியவர் கல்யாணி மேனன். கல்யாணி மேனன் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ராஜீவ் மேனன் இருக்கார் இல்லையா, பிரபல ஒளிப்பதிவாளர் இயக்குனர். ராஜீவ் மேனனுடைய அம்மா கல்யாணி மேனன். அவங்க தான் இந்த பாடலை தன் சொந்த குரலில் பாடியிருந்தார். அதான் நான் சொன்னேன்ல, காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் வசனம் இருந்தாலே மக்கள் படம் பார்க்க மாட்டாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பரவலான டாக் இருக்கக்கூடிய நிலையில் விதி திரைப்படம் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை தகர்த்து எரிஞ்சிச்சு. படம் ஃபுல்லாகவே வசனம் இருக்கக்கூடிய ஒரு படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக விதி படம் அமைந்தது. காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விதி திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த தகவல்களை நான் இங்கு உங்களிடம் கூறுகிறேன்.